அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜம்மியத்துல் உலமா ஹிந்தினுடைய அறிமுகத்தை பற்றியான 7வது காணொளியை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். பேரன்பிற்குரியவர்களே, ஜம்மியத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகளை நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டே வருகின்றேன். இதில் மிக முக்கியமான செயல்பாடுகளாக நாம் பார்ப்பது, எப்போதெல்லாம் முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுகின்றதோ, உதாரணமாக பாபரி மஸ்ஜிதினுடைய இடிப்பு, பாபரி மஸ்ஜிதிற்காக வேண்டி தனியாக வழக்கறிஞர்களை வைத்து வாதாடியது ஜம்மியத்துல் உலமா ஹிந்த். பாபரி மஸ்ஜிதினுடைய தனி கமிட்டி அமைத்து அதற்கு உறுதுணையாக இருந்து அனைத்து செலவினங்களையும் பார்த்தது ஜம்மியத்துல் உலமா ஹிந்த். ஜம்மியத்துல் உலமா ஹிந்தினுடைய ஒரு தனித்துவம் என்னவென்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஜம்மியத் அதற்கு நேரடியாக இறங்கி தனியாக ஒரு குழு அமைத்து அதற்காக வேண்டியுள்ள முழு ஒத்துழைப்புகளையும் செய்யும். ஷாபானு வழக்கிற்காக வேண்டி பின்னால் இருந்து போராடியது ஜம்மியத்துல் உலமா ஹிந்த். எந்த இடத்திலும் முஸ்லிம்களை இந்த நாட்டினுடைய இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்காக வேண்டி அரசுகள் முனையும் பொழுது தன்னுடைய உயிரை கொடுத்தாவது ஜம்மியத்துல் உலமா ஹிந்த் இந்திய முஸ்லிம்களை பாதுகாத்திருக்கின்றது. ஜம்மியத்துல் உலமா ஹிந்த் காங்கிரசிற்கு காவடி தூக்குகின்றது என்று யாராவது சொல்வார்களானால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக ஜம்மியத்துல் உலமா ஹிந்தினுடைய பெரியார்கள் தங்களுடைய முழு ஆன்மீகத்தை இந்திய முஸ்லிம்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்தியா முழுவதிலும் தங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஹஜ்ரத் பஷீர் அஹ்மத் பேர்னாம்பட்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் கமாலுத்தீன் பாக்கவி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தமிழகத்திலே தெரிய வேண்டுமானால் வடநாட்டிலே எண்ணற்ற பெரியார்களை நாம் சொல்லலாம். இந்த அனைத்து பெரியார்களும் ஜம்மியத்துல் உலமா ஹிந்தினுடைய உறுப்பினர்களாக மட்டுமல்ல, பொறுப்பாளர்களாகவும் இருந்தார்கள். ஜம்மியத் என்றைக்கும் முஸ்லிம்களை தனியாக விட்டுவிடவில்லை. முஸ்லிம்கள் எல்லோருக்குமே ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கின்றது. ஜம்மியத் எங்களோடு இருக்கின்றது. இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த சதியையும் அது முறியடிக்கும் தன்மை வாய்ந்தது. எனவேதான் நீங்கள் ஜம்மியத்தில் சேருங்கள். ஜம்மியத் என்பது தனி இயக்கம் அல்ல. ஒரு சிறு குழந்தை பிறந்தாலும் ஜம்மியத்தினுடைய உறுப்பினர்களாக மாற முடியும். யாரை வேண்டுமானாலும் ஜம்மியத்தினுடைய உறுப்பினர்களாக நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். பெயர்தான் ஜம்மியத் உலமா. ஆனால் பெரும்பாலும் இதில் இருக்கக்கூடியவர்கள் சாதாரண அவாம்கள், பொறுப்பாளர்கள், ஆலிம்கள். பெரும்பாலான இடங்களிலே தலைமை பொறுப்பில் இருப்பார்கள், வழி நடத்துவார்கள். பேரன்பிற்குரியவர்களே, இன்னொரு செய்தியையும் உங்களிடத்திலே சொல்வது அவசியமாகிறது. இந்தியாவிலே முஸ்லிம்களை மிகச்சரியான பாதைக்கு செலுத்துவதற்காக வேண்டி மிக அழகாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிக பெரும் பொக்கிஷம் ஒன்று தப்லீக் தாவத்தினுடைய வேலை, இரண்டாவது தாருல் உலூம் தேவபந்தினுடைய மிக பெரும் கல்வி புரட்சி, மூன்றாவது சமூகங்களுக்கு இடையிலே மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஜம்மியத்துல் உலமா ஹிந்தினுடைய சேவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.